அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் அப்படின்னு என்கிட்ட கேட்டா ரொம்ப முக்கியங்கிறது ஒழுக்கம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மல்லா அதமலவு வலா இல்மலகும், யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வி இல்லை. இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் சரி, நம்மளுடைய முதல்வர் ஒவ்வொரு ஆளை கூட்டு முன்னாடி ஸ்பீச் பண்ண வைக்கக்கூடிய காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு புத்தகத்தை போய் எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த புத்தகத்துல இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அதே இது ஒரு பெரிய ஸ்காலரை கொண்டு முன்னாடி பேச வச்சாங்கன்னா அவங்க ஒரு கல்வி கடல். நிறைய புக்கு ரெஃபர் பண்ணது மட்டும் இல்லை, உலக அறிவு, கல்வி அறிவு, பட்டறிவு, நிறைய அனுபவங்களை உங்களிடத்த சொல்லக்கூடிய சமயத்துல எங்க நீங்க போய் தேடினாலும் சரி, எத்தனை லைப்ரரியில போய் நீ எடுத்து படிச்சாலும் சரி, கிடைக்காத ஒரு அறிவு அவங்க கொடுக்கக்கூடிய அவங்களுடைய பேச்சுல இருக்கு, அவங்களுடைய உரையில இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த உரைகளுடைய விஷயங்கள்ல நம்ம எவ்வளவு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறோமோ அப்பொழுதுதான் என்ன இருக்கு, கிட்டத்தட்ட நம்ம லைஃப் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகக்கூடிய. இங்க என்னுடைய ஆட்டோ பயோகிராபியை பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்ன காரணம் தெரியுமா, இப்ப நான் ராஜாவா வாழ்றேன். நினைச்ச நேரத்துல என்ன செய்ய நினைக்கிறோனோ அதை செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிருக்கான், அதுக்கான தாக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கான காரணம் அப்படிங்கும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இந்த துன்யாவுடைய கல்வியா இருக்கக்கூடிய லாயர், இந்திய சட்டம், இப்ப இங்க இந்தியாவில் இருக்கிற இந்திய சட்டம், இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த உலகத்துடைய வெற்றியை தந்திருக்காங்க. அதே மாதிரி ஆகிரத்துடைய கல்வியா இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு அரபி வார்த்தைக்கும் மானாவோட மீனிங் தெரியக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆலிமாவும் அறியக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கேன். அதனால நான் சமுதாயத்துல மற்ற மக்களை விட நான் அதிகமா மக்களுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கேன். அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் உங்க முன்னாடி இப்ப பேசிக் கொண்டிருக்கேன். நான் பிறந்த தேதி, பிறந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் போல என்ன சொல்றான், ரொம்ப மிடில் கிளாஸ்ல தான் நான் பிறந்தேன் சொல்லணும். மே 13 துல்ஹஜ் 1 வெள்ளிக்கிழமை ஜும்மா பாங் சொல்றப்ப 1994 நான் பிறந்து சொல்ல போனேன். பரமக்குடியில நான் பெறக்கூடிய சமயத்துல என்னுடைய ஃபாதருடைய ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஈசனத்தம்ங்கிற ஒரு ஊர். அதே மாதிரி என்னுடைய மதர் அவங்களுடைய ஊர் நேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபனூர் பரமக்குடி கிட்ட. என்னுடைய தாத்தா, அதாவது அம்மாவுடைய அத்தா, அவங்க 116 வயசு வரை வாழ்ந்த அப்துல் ரஹ்மான், அவங்க ஒரு வலியுல்லா மாதிரி வாழ்ந்த ஒரு மூத்த ஆலிமுடைய பேரன்கிற ஒரு வகையில் நான் சொல்ல சொல்றேன். எங்களுடைய ஃபேமிலி சொல்ல போனா ஆலிம் ஃபேமிலி. ஒவ்வொரு குடும்பத்திலையும், அதாவது அவங்களுடைய பிள்ளைங்கன்னு பார்த்தீங்கன்னா 22 பிள்ளைங்க, எல்லாருமே சரி ஆலிம் ஹாஃபிஸ். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல என்னுடைய தாயாருக்கு நான் வாக்கு கொடுத்தேன். என்னுடைய பழக்கம் ஒரு பழக்கம் இருக்கு, வாக்குறுதி கொடுத்தா ஒருபோது என்ன பண்ணிடக்கூடாது, மாறு செஞ்சிடக்கூடாது. அது ஒரு மூமினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். முனாஃபிக்கனுடைய அடையாளம் என்ன, வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வான், அவன் பேசினா போய் பேசுவான், அவன்கிட்ட அமானிதத்தை கொடுத்தா அதை திருப்ப நீ எப்படி கொடுத்து அதை ஒப்படைக்க மாட்டான். அப்ப அந்த மாதிரி இருக்க போகும்போது என்னுடைய தாயுடைய ஆசைக்காக நான் என்ன பண்ணேன்னா ஆலிம் போதுன்னு வாக்கு கொடுத்தேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையின் போது இங்கதான் சதக்கத்தும் ஜாரியான ஒரு ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் வரை இங்கதான் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் முன்வாடியில போயிட்டு அமீனியா பாய்ஸ் ஸ்கூல் விட்டு அங்க 9th படிச்சுட்டு ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், ஒரு புவர் ஃபேமிலி ஒரு நார்மல் ஒரு லைஃப் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் 10th முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் உண்மையே சொல்லணும்னா சாலுங்க ஹாஜியான்னு இருப்பாங்க. அவங்க மேலத்தில் சாலுங்க ஹாஜியா இருப்பாங்க. சதகத்துல்லா ஒவ்வொரு தடவையும் ஓதுறப்ப அவங்க முன்னாடி தான் இருப்பாங்க, வீட்டு கொண்டு வந்து இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய ஒரு ரெக்கமெண்டின் பேர்ல பிஎஸ் சத்ரமனுடைய மகளா குரத்து ஜமீலா அப்புறம் மரியம் லாத்தாமாங்க அவங்கள போய் பார்த்து, நல்லா படிக்கிற பையன் ஓதுறணும், இங்க படிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய புகாரியா மதரசா அவங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது சொல்ல போனா என்கிட்ட கேட்டாங்க, எப்படி ஓதுறியா இல்ல படிக்கிறியா?
அதே மாதிரி இப்பதான் புதுசா என்ன இருக்காங்க, ஓதுறதும் படிப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு அதாயி மதரசான்னு ஒண்ணு இருக்கு கேளம்பாக்கம் கிட்ட, புகாரியா மதரசான்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு பேரையும் என்கிட்ட லிஸ்ட்ல வச்சேன். என் மனசுல பட்டது புகாரியா, அதனால நான் கொஞ்சம் புகாரியாக்கு நான் போனேன். அப்ப 2010 தான் கிட்டத்தட்ட புகாரியாவுக்கு நான் வச்சேன், கிட்டத்தட்ட காலடி வச்சேன். அப்ப அங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சேன், டெஸ்ட் எக்ஸாம். அதுல தேடு வந்து என்னுடைய நம்பர் என்னென்ன ஆகும், அப்பப்ப நமக்கு எல்லாமே எனது இறைவனுடைய நேமத்தானே. ஒரு விஷயத்தை நான் சொல்லக்கூடிய சமயத்துல எல்லாமே நான் நினைவுக்கு ஒரு நேமத்தை அல்லாஹ் கொடுத்தோன்னு சொல்றதுக்கான காரணம், இடையில ஒரு சம்பவம்னு சொல்றது போல அந்த மெயினா என்ன மேட்ரு சொல்லிக்கிறேன். மாலிக் ரஹ்மத்துல்லாஹிம்பாங்க, அவங்க டெய்லி புதுசா போடுவாங்க. அப்ப டெய்லி புதுசா போடக்கூடிய சமயத்துல பார்க்கறவங்க ஒவ்வொருத்தவங்க மனதிலையும் வந்து ஒவ்வொன்றும் ஓடுவோம். எப்படி இவர் பெரிய பணக்காரர், டெய்லியும் புதுசா போட்டு வர்றாங்க. ஒரு சில பேர் இவர் நம்மள்ட்ட வந்து அவர்கிட்ட இருக்கான், அதை நம்மள்ட்ட பீட்டுறதுக்காக காட்டுறதுக்காக என்ன பண்றாரு, போட்டு வர்றாரு. ஒரு சில பேர் நான் வந்து அவன் கொடுத்து வச்சவன் அவன் போடுறான். இப்படி ஒவ்வொருத்தவங்க போடுற இந்த சொல்ற வார்த்தை அவங்க காதுக்கு வரக்கூடிய முன்னாடி அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இப்ப நான் போட்டிருக்கேன் புதிய ஆடை, இதை பற்றி பல பேருக்கும் பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். ஆனால் நான் போட்டிருக்கான காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய நேமத்தை நினைவு கூறுறதுக்காக தான். இன்னைக்கு நான் நினைவு கூறுறதுனாலதான் என்ன பண்றான், அல்லாஹ் எனக்கு அடுத்த நாளைக்கும் போடக்கூடியதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்ன பண்றான், அதனாலதான் அதை அதிகப்படுத்துறான். அப்ப இன்னைக்கு நம்ம பெருமைக்கு சொல்றதுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நினைவு கூர்ந்து சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எவன் ஒருவன் கடுகளவு பெருமையோட இருந்தாலும் அவன் என்ன முடியாது, சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. அப்ப நம்முடைய எண்ணங்கள் எப்பயுமே என்ன இருக்கணும், ஒரு சீராக இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் நல்ல எண்ணத்தோடு செயல்படக்கூடிய சமயத்துல அல்லாஹ் எப்பயுமே என்ன பண்ணுவான், உயரத்தை கொடுப்பான். அந்த மாதிரிதான் என்னது, எனக்கு அங்க புகாரியால இருக்க போகக்கூடிய சமயத்துல அல்லாஹ் ஒவ்வொரு உயரத்தையும் கொடுத்தான். என்னால 12th எக்ஸாம்ல என்னால எழுத கூட முடியல, என்னால உடம்பு முடியல, ரொம்ப இதாயிடுச்சு. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, நல்லா காலையில ஃபுல்லா டேபிள் டென்னிஸ், ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லா கேம் விளையாடணும். ஒரு கேம் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸுமே விளையாடணும். ஈவினிங் ஆனால் படுத்துட்டு அப்படியே காய்ச்சல் ஒரு மாதிரி முடியல. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாரம் வீட்டில் இருந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு ஆசிரியர் பிறந்தவங்க என்ன பண்றாங்க, அடுத்த வாரம் ஹால் டிக்கெட் வாங்கணும், வானோட ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் வேற உடனே அடுத்தடுத்து போடக்கூடிய என்னன்னு தெரியல. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் 12th பொறுத்தவரை 1200 1009 மார்க் எடுத்துச்சு, 1000க்கு மேல எடுத்து வச்சேன். அதாவது அடுத்த கட்டம், என்னைய யூனிவர்சிட்டி காலேஜில் இருக்க போகும்போது என் மார்க் எடுத்து பார்த்துட்டு அங்கே பெரிய பெருந்தகை ஒரு நல்ல ஒரு மனிதர், சிந்தனையாளர், வீணிய ஜலாலும்பாங்க. அந்த கசன் காலேஜுடைய விஷயங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஒரு சிந்தனை, ஒரு அறிவாளர், அதான் அவங்க ஒரு அட்வைசராக வச்சுருப்பாங்க எப்பயுமே. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் கேட்குறேன், இவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படி வேண்டாலும் போய் இருக்கலாமே, எப்படி வேண்டாலும் போய் படிக்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாம், இங்கே இருக்கீங்க. எனக்கு அந்த நேரம் பார்த்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கலாம், லா படிக்கணும் நிறைய ஆசை. எனக்கு லா தான் படிக்கணும் ஆசை. ஆனால் வாக்கு கொடுத்ததுக்காக ஆளுக்கு வந்துட்டேன். அதே சமயத்தில் ஒவ்வொன்றும் நம்முடைய விஷயங்களில் ஓத வந்த பிறகு, இது எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஓத வந்த பிறகு ஸ்ரீதனமும் நிறைய விஷயங்கள் இடையில கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் லைஃப்பில் பொறுத்தவரை இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய இடையில பொறுத்தவரை நம்ம அங்கே போயிடலாம், இங்கே போயிடலாம், நம்ம இங்கிட்டு போய் இப்படி வாழலாம், இல்லை இதை போய் படிக்கலாம், இப்படி லைஃப்பை போய் என்ஜாய் பண்ணலாம். நான் ரொம்ப மொக்க போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற டயத்தில் பொறுத்தவரை ஒவ்வொரு நேரத்தையும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் உபயோகித்து தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். நான் இங்கே இருந்து என்கிட்ட பார்த்துட்டு பேசிட்டு போறீங்களா, உங்களோட லைஃப் இதில் இப்போ இருக்கிற ஒரு 40 பேர் இல்லை, இதே 400 பேர் 4000 பேருக்கு எத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன் மாதிரியாக ஒரு வாழணும் தான் நான் ஆசைப்படுவேன் பெரும்பாலும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல என்னுடைய சிந்தனைகளை எப்பயுமே என்ன பண்ணிடுவேன், ஒரு நிலைப்படுத்திக்குவேன். ஒரு சில நேரத்துல ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, பைத்தியக்காரத்தனம் வரும். சில விஷயங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வார்த்தைகளோ ஏதோ விடலாம். ஆனா உங்களுடைய நான் ஒரு வார்த்தை எப்பயுமே சொல்ற ஒரு வார்த்தை தான், கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், कंट्रोल योर फीलिंग्स. नी एमोशन को
இல்ல ஃபீலிங்ஸ்க்கோ நீ இடம் கொடுத்தேன்னு வச்சுக்கவே அடுத்த கட்டத்துக்கு நீ போக முடியாது. எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், உனக்கு பிரியத்துக்குரிய, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யார் வேண்டாலும் உன்னை விட்டு பிரிஞ்சு போகலாம். அதே சமயத்துல உனக்கு பிரியத்துக்குரியவங்க இறந்து போகலாம். உனக்கு அது தாயா இருக்கலாம், இல்ல நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லை யாரா வேண்டாம் இருக்கலாம். நம்ம காலை எடுத்து முன்னாடி வைத்த பிறகு பின்னாடி போன்னு நினைக்கவே கூடாது. நீ ஏன் பிறந்த முக்கியம் இல்லை, இஸ்லாத்துக்காக என்ன நீ சாதனை செஞ்ச, உன் மூலியமாக என்ன இஸ்லாத்துக்கு கொடுத்த. என்னுடைய பிரின்சிபால் ரொம்ப ஆக்டிவிட்டா இருப்பாங்க, 60 வயசு 20 வயசுமா இருப்பாங்க. எனக்கு அவங்கள பார்க்கக்கூடிய சமயத்துல ஒன்னே ஒண்ணு தோணும், எப்படி மனுஷன் இவ்வளவு ஆக்டிவிட்டா இருக்காங்க, எப்படி இவ்வளவு இதா இருக்கா. அப்ப அவங்களே பேசும்போது சொல்லுவாங்க, சாஞ்சுக்கிட்டு உட்கார்றதோ இல்ல நம்ம ஒவ்வொரு இதை நம்ம உட்காரோம் தெரியுமா, அந்த ஒவ்வொரு இதுலையுமே நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, அடுத்தடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம லைஃப எம்டி ஆக்குறதா இருக்கட்டும், இல்ல பெரிய டாப்ல எந்த அளவுக்கு கொண்டு போறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கையில தான். அதற்கு அடுத்தபடியா என்னன்னு பாத்தீங்கன்னா 12th முடிச்ச பிறகு BA இஸ்லாமிக் ஸ்டடிஸ் அப்படின்னு கிரசம் காலேஜ். எங்களுக்கும் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, செவ்வாய்க்கிழமை பார்த்தா அரபிலேயே தான் பேசணும், அரபிலேயே தான் ஹுத்துபா. சனிக்கிழமை ஓன் தான், நீங்க தமிழ்ல பேசலாம், இங்கிலீஷ்ல பேசலாம், அரபிக்ல பேசலாம், இல்ல உருதுல பேசலாம், அது உங்களோட சாய்ஸ். அதுல பொறுத்தவரை எதுவும் இல்லை, யாரும் கட்டாயம் இல்லை. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்கிட்டு BBA மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அது மட்டும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு படிப்பு எங்கேயும் இருக்குமான்னு பார்த்தோம்னா எப்படி புகாரியால இருந்துச்சோ அதே மாதிரி தான் அதாயில இருந்துச்சு. ஏன்னா எக்ஸாம் எழுத போகும்போது அவங்களும் வந்திருக்காங்க, முன்ன பிலாலியான்பாங்க, இப்ப அதாயிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா எல்லாருமே ஒரு சோபத்தோட ஒரு நல்ல ஒரு மனிதர்களா நான் பார்த்துருக்கேன். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நான் 2015 முடிச்சதோட வந்ததோட காரணம், நான் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என் லைஃப்ல நடந்ததுதான். நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஃபாரின் போய் ஏதாவது ஒரு கம்பெனியில, அதுவும் மெயினா எங்கே போலான்னு இருந்தேன், UK யூரோப் கண்ட்ரிஸ் போலான்னு இருந்தேன். அந்த மாதிரி போலான்னு இருக்கக்கூடிய சமயத்துல கரெக்டா 2015 நான் முடிச்சுட்டு வருவேன். 4 மாசம் 5 மாசம் தான் இருக்கும். யாருக்கு ஏற்பட்ட சோதனைன்னு சொல்றதை விட எனக்கு ஏற்பட்ட சோதனை தான் அது. ஏன்னா டிசம்பர் மாசம் கரெக்டா என்னுடைய ஃபாதருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸ்பெயினல் கால் அடிபட்டு படுத்து படுக்கை ஆயிட்டாங்க. யார் ஃபேமிலியை பார்க்கணும், நான் தான் பார்த்துக்கணும். எனக்கு ஒரு மூத்தர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ஷைஃபுல்லா, என் பேர் முகமது சரகத்துல்லா. அதுக்கடுத்து எனக்கு அடுத்து ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் ரஃபீல்லா, அவர் ஹாஃபீஸ் கிட்டத்தட்ட. இப்போ மெயினா இப்போ அடுத்து நான் குடும்பத்தை நான் பார்க்கணும். என்னுடைய கனவு எங்கிட்ட இருந்துச்சு, நான் ஃபாரின் போகலான்னு. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு. பிரிவுன்னு சொல்றது ஒரு தொய்வு, பிரிவுனா கொடுங்கிறது வேற. அடிபட்டு முடியாம இருக்கான்னு அவங்களுக்கு செலவழிக்கும், இறந்து போயிட்டாலும் முடிச்சு. ஆனா முடியாம இருக்காங்க, அவங்கள வச்சு பார்க்கணும். அப்ப வேற ஆணி வேற இருந்தத நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னொரு ஒரு இழப்பு. எப்படி, என்னுடைய பிரதர் ஃபாரின்ல இருந்து வந்தவர் ஒரு 10 லட்சம் கிட்ட கிட்டத்தட்ட ஒருத்தவங்களோட ஏமாறுறாங்க. அப்ப 2வது இழப்பு, அடிமேல் அடி. நான் இங்க கீழக்கரையிலேயே முதல் பள்ளின்னு சொல்லக்கூடிய கடற்கரை பள்ளியில தான் முத இமாமா பண்ணியிருக்கோம். என்கிட்ட நிறைய பேர் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நான் எப்பயும் சரி, எப்பயும் உங்களுக்கு சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னே ஒன்றுதான், தொழுகையா இருக்கட்டும், தொழுகை வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், குரான் ஓதுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிடாதீங்க, ஒருபோதும் அதை வியாபாரமாக்காது. என்கிட்ட கேட்கக்கூடிய முதல் வார்த்தை, அங்க இருக்கக்கூடிய அந்த மனிதர் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறது, அவர்கிட்ட நான் சொன்ன முதல் பதில், என்கிட்ட சம்பளம்னு கேட்காதீங்க, நான் கேட்கற சம்பளத்தை உங்களால கொடுக்க முடியாது. அப்ப உங்களுக்குன்ற இது எப்படின்றது நான் பார்க்கிறேன், நல்லா பறக்கத்தா கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது நீங்களே கொடுங்க, அது பறக்கத்துன்னு நினைச்சு கொடுங்க. மற்றபடி தொழுக வைக்கிறதுக்கு சம்பளம், ஊதியம், வேலைன்னு இதை பார்க்காதீங்க. நான் சொன்ன வார்த்தை அது அல்லாஹ் கொடுக்கறது பறக்கத்து. அது நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுக்கறத கொடுங்க. ஆனா அதை வந்து உங்க மனம் போல நல்ல தாராளமா கொடுங்க. இது வரைக்கும் அந்த பள்ளியில பொறுத்தவரை 6000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போதைக்கு எனக்கு மட்டும்
என்ன பண்ணாங்க, 7,000 ரூபாய் கொடுத்தாங்க. கூட ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு வர கொடுத்தாங்க. அந்த நேரத்துல ஒரு ஸ்கூல்ல, இஸ்லாமிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அங்க அரபிக் சாரா இன்டர்வியூ வச்சாங்க. எல்லாமே முடிச்சிட்டு அந்த மேடம் என்ன பண்ணாங்க, 4,000 ரூபாய் சேலரி தருகிறாங்க. நான் அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வந்து போயிட்டு வரேன், யோசிச்சு சொல்றேன். என்கிட்ட கரஸ்பாண்ட் ரொம்ப நல்ல மனுஷன். அவங்க என்ன பண்ணா அப்படின்னா, நான் ஏர்வாடிக்கு எப்படி வேலைக்கு ஜியாரத் போவேன். ஜியாரத்துனா அதே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் ஜியாரத்துனா ஒவ்வொரு விஷயத்த வந்து இல்லாத பொருளாக கொண்டு திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா சொன்ன ஒரு வார்த்தை என்னதுதான், நீங்கள் கபருக்கு ஜியாரத் செய்யறது போது உங்களுக்கு அது மரணத்தை நினைவு கூறக்கூடியதாக இருக்கு, மறுமையை நினைவு கூறக்கூடியதா இருக்கு. எல்லா மலேசியாவில் நான் போயிருக்கேன், நிறைய இடம் போயிருக்கேன். அங்க போனீங்கன்னா அங்க பார்க்கக்கூடிய நீங்க சொல்ற ஒரு வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் யா அஃபுல்லாஹ் வலக்கும் அன்தும் ஸலஃபுன். அதே இது அங்க வலியுல்லா அவங்க இருக்கக்கூடிய அவுலியாக்கள் ரொம்ப உச்சிதமா எல்லாம் தெரிஞ்சுன்னா அல்லாஹ் மட்டும் அனல் பரக்காத்தியும் ஃபுயிலாத்தியும் கராமாத்தியும் அவ்வளவுதான். மற்றபடி அங்க இருந்துட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா அவங்க இன்க்ளூட் பண்றதை பொறுத்தவரை அதை நம்ம அலோவ் பண்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நான் இஸ்லாத்தில் இல்லாத நானும் என்ன மாட்டேன், அதான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் சரின்னு பெறுதோ அதை எடுத்துக்கலாம், சரியா தப்பான்னு தெரியாத எடுத்துக்கிறார். அலிம்நாசன் ஒரு ஹதீஸ், தகமா இரிபுக்க இலாமலா இரிபுக்க, ஒரு விஷயம் சந்தேகம் இல்லாத எடுத்துக்கணும். சந்தேகம் இல்லாத எடுத்துக்கணும்னு வச்சுக்குவேன், அது என்ன ஆயிரும், உனைய அறாமல தான் முடிவு விடக்கூடியதா இருக்கு. அப்ப ரொம்ப அதுல முன்னுரிமா நீங்க இருக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் கரெக்டா, கரஸ்பாண்டன்ட் என்ன பண்ணாங்க, காரை நிப்பாட்டி ஸ்கூலுக்கு வாங்க, எனக்கு உங்களுடைய இது பேச்சுல இருந்து எல்லாம் பிடிச்சிருக்கு. அப்ப ஸ்கூலுக்கு அவங்க 4 ரூபா நாங்க இவங்க 6 ரூபான்னு கூட கொடுக்குன்னுட்டு அப்புறம் 6,500 ஒரு இதாகி ஊர்லயே என்ன ஆயிடுச்சு. எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்த டயத்துல 2015-16லயே என்னாச்சு, ஜனவரிலேயே நல்ல ஒரு ஊர்ல இருந்துக்கிட்டு யாருக்கு இப்போ ஒரு 15,000 சேலரி எடுத்தோன்னே கிடைக்கும். ஃப்ரெஷர்லாம் நல்லா சம்பாதிக்க 20,000 ஊர்ல இருந்து யார் சம்பாதிக்கிறாங்க இப்பதான். அப்ப எல்லாம் இருந்து எனக்கு அமைஞ்சிருந்துச்சு. ஆனா என்னுடைய மனது பொறுத்தவரை என்னதான், இது நம்மளுடைய வாழ்க்கை, இது நம்மளுடைய ரவுண்ட்ஸ் இல்ல. நீ என்னைக்குமே சரி உன் மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணு யோசிச்சுக்கோ, நீ எவ்வளவு நீ வட்டம் போடுறியோ அந்த வட்டத்துக்குள்ள உன் பேர் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே உன்னை திரும்பி பார்க்கறதா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் கேட்ட நான் யாரை சொல்லுவேன்னா அடால்ஃப் ஹிட்லர் சொல்லுவேன். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய வாழ்க்கையில இருக்குன்னே சரி, அவருடைய எழுதின அந்த புத்தகத்தை பத்தி அவருடைய லைஃப் நீங்க எடுத்து பாருங்க. நீங்க ஒவ்வொருத்தருடைய பயோகிராஃபி எடுத்து பார்த்தாதான் வரலாறு படிக்கின்றவன் வரலாறு படைக்கின்றவன். வரலாறு படிக்காம யாரும் போடுதில்ல, வரலாறு படிக்கல. அப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கிதாபுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க எங்களை எடுத்து பாருங்க. அப்பதான் நீங்க என்ன முடியும், இதுல இருக்கிற புகைப்படம் பாருங்க, உங்க புகைப்படம் இதுல வரும், உங்க போட்டோ அதுல வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எடுத்து படிச்சாதான் அந்த மாதிரி வர முடியும். படிச்சா மட்டும் பத்தாது. சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி எஜுகேஷன் இஸ் நாட் ஃபார் நாலேஜ் பட் இட்ஸ் ஆக்ஷன். நீ படிக்கின்றது வெறும் படிவா மட்டும் இருக்கக்கூடாது, அது செயல்பாட்டுல இருக்கு. அப்ப அடுத்த கட்டம் பார்த்தா இப்படியே போய் கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல என்ன ஆச்சு, எம்பிஏ படிக்கின்றது ஒருத்தர் காசு கொடுத்த சொல்ல விரும்பல, காசு கொடுத்து போடுங்க என்னுடைய அட்மிஷன் போக முடியாம இருக்காங்கன்னு அதை மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நானே போய் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி டைரக்டா யூனிவர்சிட்டியில போயிட்டு என்ன பார்த்து எம்பிஏ என்ன பண்ணேன், அழகப்பா யூனிவர்சிட்டியில பண்ணேன். எம்பிஏ அழகப்பா யூனிவர்சிட்டியில பண்ண பிறகு யாருக்கு நடக்காத ஒரு சோதனை நினைச்சிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே 2 சோதனை வந்தது கூட எனக்கு பெரிய செய்யல. 3ஆவது சோதனை என்னன்னா, நான் ஸ்கூலை விட்டு நின்று பள்ளியை விட்டு நின்று பிஸ்னஸ்னு ஒன்று ஆரம்பிப்போம், தனியா மேல வரணும். எனக்கு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா ரொம்ப பிடிக்கும். நல்லா கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது, கம்பெனி இருக்காப்புல 12 லட்சம் கோடிக்கு மேல கிட்டத்தட்ட எவ்வளவோ கோடிக்கு மேல ஹண்டிலியா அது இது எவ்வளவோ கோடி கணக்கில் காசு இருக்கு. அவங்கள யாரும் பெருசா பேசுறாங்கன்னா இல்ல. ரத்தன் டாட்டா எவ்வளவோ கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்தாலும் அவர் இறந்து போன பிறகும் சரியில்லை, எப்பயுமே அவரை பத்தி பேசுறாங்களா நீங்க பாத்தீங்கன்னா ரத்தன் டாட்டா பத்தி தான் பேசுவாங்க. ஏன்னா
இங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லா பேருக்கும் சேர். யார் யாரெல்லாம் வேலை பார்க்கற நீ உனக்கா நீ வேலை பார்க்கற அப்படிங்கிற மாதிரி கம்பெனியில சேர். ஒர்க் பண்றவங்க எல்லா பேருக்குமே இவ்வளவு ஊதியம் எல்லாமே சரி. அன்னைக்கு ஏதோ ஒரு பார்த்தேன், ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட் தான். முன்னாடி வந்த வண்டி ஒண்ணுமே இல்லை. இங்கிட்டு பார்த்தா அந்த டாடா கம்பெனி கார் அப்படி இருக்கு. சொன்னேன், பொருளை நல்ல விலைக்கு நல்ல இதுல கொடுக்கணும். எதுக்கு? அதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மை. அவர் நானோ கார்னு ஒன்று கொண்டு வந்தார். எதுக்கு? 1 லட்சம் ரூபாய்க்கு நீ பைக் வாங்குற, அதே மாதிரி கஷ்டப்படுற ஒரு ஏழை மக்கள் என்ன பண்ணட்டும், 1 லட்சம் ரூபாய்க்கு காரை வாங்கட்டும். மனுஷன் ஒவ்வொன்றும் நம்முடைய மக்களுக்கு எவ்வளவு நல்லா செய்ய முடியும் பார்த்துக்கணும். இப்ப பிஎஸ்என்எலுக்கு 5G இந்த மாதிரி நிறைய விஷயம் சப்போர்ட் பண்ணார். அவர் இறந்துட்டார். ஆனா அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் என்ன இருக்கும், நிறைய விஷயங்கள் எலாபரேட்டா நமக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. முன்னேறனா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுத்தி யார் யாரெல்லாம் இருக்காங்க, இவங்க மாறுவாங்க, அவங்க மாறுவாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, அவங்க இப்படி இருப்பாங்க, நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒன்னே தெரிஞ்சுக்கோங்க, நமக்காக யாரும் மாற மாட்டாங்க. யாரும் யாருக்காக மாற போறது இல்லை. நீங்க ஒண்ணு மாறுறதா இருக்கணும், இல்ல நீங்க ஒண்ணு மாத்துறதா இருக்கணும். நீங்க ஒரு விஷயமே. ஏன்னா மத்தத ஆணிகளை ஆக்கணும்னு சொல்ற, நீ ஆணிகள் ஆகு. நீ மத்தவனை பார்த்து நீ நல்லவனா மாறுடா, நீ அப்படி பண்ற, நீ இப்படி பண்ற, நீ உன் கேரக்டர் சேஞ்ச் பண்ணு, உன் ஆட்டிடியூட மாத்து, நீ அதை மாத்து இதை மாத்து, நீ அப்படி நீ சொல்றதுக்கு பதிலாக நீ மாத்து, நீ மாறிப்பார். அதுக்கு நல்லதா மாறணும்னு சொல்லுவதை தவிர மோசம் மாறிடும். ஏன்னா நீ ஒரு விதைய போடுற, நல்ல விதையை நீ போட்டீங்கன்னா அதுல இருந்து என்னவா இருக்கும், காய் கனி பூ பழம் எல்லாமே சரி, உனக்கு என்னவா போயிடும், சதக்காவா போயிடும். இதை மாத்த இப்ப நான் போது அதுக்கடுத்து வரக்கூடிய சதக்கத்தின் ஜாலியால அது ஒரு அமலா ஒரு அண்மையா உனக்கு வந்துடும். கிட்டத்தட்ட அது நிறைய விஷயங்கள் பேசினா பேசிக்கிட்டு அந்த ஒரு டாபிக் அப்படியே போகும். அப்ப MBA முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு பிசினஸ் இறங்கக்கூடிய சமயத்துல கூட இருந்தவங்க கான்ட்ராக்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிட்டேன், ஏமாந்து ஏன் நான் சேர்த்து வச்ச காசு நிறைய இது இன்னும் சொல்ல போனா அவங்கள மாதிரி நான் படிக்கிறப்ப எனக்கு கொடுக்குற காசை பொறுத்தவரை செலவு பண்ணாங்க. உங்களுக்கு இப்ப 2 மாசத்துக்கு ஒரு ரூபா 500 ரூபா கொடுக்கலாம், இல்ல 1000 ரூபா கொடுக்கலாம், இல்ல ஒவ்வொருத்தவங்க வசதியை பொறுத்து அவங்களுக்கு காசு கொடுக்கலாம். அந்த காசை எவ்வளவு கூட சிக்கனம் பண்ண முடியும், எவ்வளவு கூட சேர்த்து வைக்க முடியுமோ அப்படின்னு சேர்த்து வைக்கணும். எதுக்கான காரணம் தெரியுமா, நமக்கு ஒரு தேவைன்னு வந்தா நல்லவாட்ட கையேந்திரம், அதுக்கு அடுத்தபடி வேற யார்ட்டையும் போய் நம்பிடக்கூடாது, கையேந்திரம். இன்னைக்குமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு இல்ல எப்பயுமே சரி, உங்க நண்பரா இருக்கணும் யாரா இருக்கலாம், நீங்க கையேந்த போகும்போது முன்னாடி கொடுக்குறவங்க முன்னாடி சிரிச்ச மாதிரியோ இல்ல எப்படியோட இப்ப கொடுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல முன்னாடி கொடுத்துட்டு பின்னாடி பேசுறவங்க ஏராளம். அதுலயும் பின்னாடி பேசுறதுனால கூட மட்டும் இல்ல, நம்மளை இழிவுபடுத்தி நம்மள்கிட்ட 1க்கு 10 சில விஷயங்கள் எல்லாம் காட்டியிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கல்ல, எப்படின்னா வட்டிக்கு விடுறாங்க சில பேர், சொந்தத்தில் உள்ளவங்களே நம்ம சொந்தத்துல கொடுத்து அனுப்புவாங்க. வட்டி கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கும்ட்டு நான் அவர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கேன், நீ காசை ஒழுங்கா மாதிரி அவர்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா ஏன் பேருன்னு ஏன் ரெப்புடேஷன் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி வட்டியை கூட என்ன பண்றாங்க, அலாலாக அவங்க புஸ்தகத்துக்கு கூட என்ன பண்ணிக்கிறாங்க, மாத்திக்கிறாங்க. இங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனும் யார்கிட்டையும் இன்னும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு 1 லட்சக்கணக்கு மேல என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஃபேமிலியில ப்ராப்ளம் வந்துச்சு, இப்ப பொருளாதாரத்துல ப்ராப்ளம் வந்துச்சு. பொருளாதாரம் மட்டும் இல்ல, எனக்கு மனதில் ரொம்ப ஆயிடுச்சு. நல்ல வேலை கல்யாணம் முடிக்கல. ஒரு கல்யாணம் முடிக்காத வர ஒரு ஆணுக்கு யார் கடமை, என்னென்ன கடமை இருக்கு சொல்லுவோம். ஒரு கல்யாணம் முடிக்கல ஒரு ஆண், இப்ப நீ இருக்க, உனக்கு என்ன கடமை இருக்கு சும்மா சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. வேற யாருக்கா இனி ஐடியா இருக்கா? ஃபேமிலினா இதுதான், வேற எதுவுமே இல்லை.
ஏன்னா ஒருத்தன் திருமணம் முடிக்காதவரை படிக்கிறதுங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அவனுக்கு என்ன கடமை அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய தாய் தந்தையை பார்த்து, அதுதான் அவன் மேல. அதுவே திருமணம் ஆகிட்டானா தாய் தந்தையோட சேர்த்து என்ன ஆயிடுச்சு, கூட ஒரு ஆள் வந்துடுவாங்க. மனைவின்னு ஒருத்தவங்களையும் பார்க்கற பாருங்க. மனைவிக்கு பிள்ளைகள் வந்து என்ன ஆயிரும், பிள்ளைகளையும் பார்க்கணும். அப்ப கடமைகள்ங்கிறது அதுக்கு அடுத்ததான் இன்க்ரீஸ் ஆகும். டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட், இவங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய சமயத்துல என்ன இருக்கு, ஒரு மண்பாத்து இருக்கு, வாழ முடியும். அதனால என்ன பண்றான் அல்லாஹ் கூட குர்ஆன்ல என்ன இருக்கான், ஒரு திருமணமானது அப்படிங்கிறதுக்கு பிறகு கூட ஒரு ஆணு கீழே தான் ஒரு பெண், அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிசான்னு சொல்லியிருக்கான். கேட்டதான குர்ஆன் இது. அப்ப எதுக்கான காரணம் அப்படிங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் நம்முடைய சமுதாயத்துல ஒவ்வொரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்ப நான் அந்த பிசினஸ்ல ஃபேமிலியை பார்க்கணும், எல்லாத்தையும் இருக்குங்க அப்படிங்கிறத நான் ஒரு விஷயத்தை இருந்ததை மறந்துட்டு பிஸ்னஸ்ல இறந்த பிறகு சூசைட் பண்ணிக்கலாம்னு. சிறு வயதுல எனக்கு உலகமே பிடிக்கல, எல்லாரும் ஏமாத்துறாங்க, எல்லாம் ஃபேக்கு, நிறைய விஷயங்கள்ல பொறுத்தவரைக்கும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வேற விஷயம் மாதிரி போயிருக்கேன். ஆனா அந்த நேரத்துல ஓதுன பிறகு ஒரு வாத்தியாரா இருந்து, ஒரு ஆலிமா இருந்து, ஒரு கட்டங்கள் முடிந்து, ஒரு வியாபாரம் வந்து வியாபாரத்துல இழந்த பிறகு என்ன பண்ணிட்டேன், ஃபேமிலி என்னை சுத்தி இருக்கிறது எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. எனக்கு இப்போ என்ன இருந்துச்சு, நான் தற்கொலை பண்ணலாம். மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜு இருக்கு, கிட்ட வீட்டு பார்த்தோம், மேல வந்து கீழே குடிச்சிடும் அப்படின்னு. என்னுடைய நிலைமை, என்னுடைய அந்த டயத்துல பொறுத்தவரை எதுவும் ஓடலை, இருந்ததை ஃபுல்லா இழந்துட்டேன். அந்த இடத்துல பொறுத்தவரை என்ன செய்யறது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி நான் போறது எதுவுமே தான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, நிறைய விஷயத்தை நான், அதனால நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் பிறந்த தேதியை குறிப்பிட்டேன். நான் பிறந்த தேதி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், நான் இஸ்மாயில் நபி பிறந்த தேதி அப்ப நான் பிறந்தேன். இதோட நான் ஹைலைட் போது என்னுடைய மதருடைய ஃபாதர் நேம் சொன்ன அப்துல் ரஹ்மான் 116 மூத்தாளுண்டு, அவங்க இஸ்னால் வச்சிருந்திருக்காங்க அபூபக்கருடைய வம்சம். அதே சமயத்துல என்னுடைய ஃபாதருடைய ஃபாதர் என் ஃபாதர் பேர் அபூபக்கர் தான், அதுக்காக நான் சொல்றது அந்த இது இல்லை. அவங்க மேல வந்து இப்ராஹிம் பக்தாதிமா, அவங்கள்ட்ட வந்து கரெக்டாக ஒவ்வொரு இதை வந்து யூசுப் ராவத்துன்னு சொல்லிட்டு ஈசல் மேடை, அதுதான் ஈசல் மாதிரி திண்டுக்கல் கிட்ட ஒரு ஊரே கொடுத்துருக்காங்க. அப்படி ரெண்டு வகையிலும் என்ன இருக்கு, அபூபக்கருடைய வம்சாவளியில வந்த ஒரு விஷயம். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், தவறானது காப்பாற்றான கூட எனக்கு தெரியல. என்ன சொல்றது, என்னுடைய இடத்துல 3 விஷயங்கள் எனக்கு அந்த இடத்துல உறிஞ்சு, அந்த இடத்துல போய் நின்றதுக்கு அப்புறம் முதல் விஷயம், பிறந்தோடனே எல்லாத்தோட வந்துட்டியா, ஒட்ட துணி இல்லாம இருக்கு, உன்கிட்ட ஒட்ட துணி இல்லை. உனக்கு அல்லாஹ் என்ன அழகா கொடுத்தான், அறிவு கொடுத்தான், நாணத்தை கொடுத்தான், ஆலிம்ங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்தான், எம்பிஏங்கிற படிச்சிருக்க, எல்லாம் சம்பாதிச்சதானே, போன போகட்டும், அதுக்கடுத்து நினைக்கலாம் சம்பாதிச்சுக்கலாம். உன்கிட்ட என்னதான் போனாலும் சரி நீ என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் பெற்றெடுத்துடலாம். உன்னுடைய மனமும் எல்லாமே தைரியம். நிறைய பெண்கள் பொறுத்தவரை சில பேர் ரொம்ப ரேர், கற்பழிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு ரொம்ப வாழ்வே வெறுத்து அவங்க இதானதுக்கு அப்புறம் கூட பெரிய ஒரு அந்தஸ்துக்கு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? சில பேர் நான் குறிப்பிடல, ஏன்னா அவங்கெல்லாம் தான் வாழ்க்கை போயிடுச்சு, தான் மானம் போயிடுச்சு அப்படின்னு முடங்கி கெடுத்திருந்தாங்கன்னா பின்னாடி வெளியே வந்திருக்க முடியுமா? ஒண்ணுமில்லை. இந்தியால ஒரு முதல் பெண் வக்கீலா இருந்தவங்க கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய சமயத்துல அவங்க வெளிநாடு சென்று, வெளிநாட்டுல அவங்க முதல் பெரிய லாயரா மட்டும் இல்லை, நம்ம இந்தியால இல்லை, எல்லா உலகமே பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லாயரா உருவெடுத்தாங்க. காரணம் என்ன? உதாசனங்கிறது வேற, நம்ம அடுத்து அதை எப்படி எடுத்துக்கணும், நெகட்டிவா கூட பாசிட்டிவா எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுதான் நமக்கு ஒரு விஷயம். நம்ம எதை எப்படி எடுக்கிறோம் அதுலதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. நம்ம அதை தான் நம்ம இங்க பார்க்கணும். நான் இந்த சொல்ற உங்களுக்குள்ள விஷயமே என் லைஃப்ல பொறுத்தவரை நடந்த நெகட்டிவா இருக்கிறதுக்காக சொல்லணும். எதெல்லாம் நெகட்டிவா வந்த டயத்துலையும் அதை எப்படி பாசிட்டிவா அடுத்து மோட்டிவா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும், அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்.
இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு அவசியம் இல்லை. சொல்றதுக்கான காரணம், உங்க லைஃப்ல பொறுத்தவரை என்ன நடந்தாலும் ஓய்வுன்னு ஒன்று வந்துடக்கூடாது. ரெண்டாவது, அழகிற்கு அந்தஸ்திற்கு உனக்கு படிப்பு இருக்கு, எல்லாம் மீட்டெடுத்து கொடுத்துருவோம். ரெண்டாவது, இது திங்கட்கிழமை வியாழக்கிழமை என்ன ஆகும் போகும். அப்ப போகக்கூடிய சமயத்துல இந்த விஷயத்துல நாளைக்கு அல்லாஹ் என்னமோ கன்ஃபார்ம் கேட்பான். நாங்க எல்லா பேருக்கும் ஈடு கைமாறு செஞ்சிடலாம், ஆனா என்ன முடியாது, அவர்களாட்ட கைமாறு செய்ய முடியாது. அவங்களுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்துங்க. என்னுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி தான் போச்சு. ஒவ்வொருத்தவங்க என்ன எப்படி நமக்கு தெரியாது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஆலிம் இப்படி தற்கொலை பண்ணீங்கன்னா காலமும் என்னதுதான் இதேதான் நிலைமை மாட்டோம். அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் திரும்ப வந்து வீட்டுல இருந்து முடியல, பொதுவாக எனக்கு. அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணேன், ட்ரெயின்ல ஏறணும். சொல்லுவாங்க இந்த ஏதோ ஒரு படத்துல MS தோனியோடைய வாழ்க்கை வாங்கி அதுல ஏதாவது படத்துல வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், நேரடியா ட்ரெயின்ல ஏறினேன். அஜ்மீர் போனேன், டெல்லி அஜ்மீர். டிக்கெட் எடுக்காம போனேன். நான் போன அங்க இடத்துல பொறுத்தவரை அங்க கார்னர்ல அங்க இருக்கே கிட்டத்தட்ட காலம் காத்தால மட்டன் பிரியாணி சுட கொண்டு வந்தேன். மேல உள்ள இருக்கு, வெளியே வந்து யாசனம் கேட்கறவங்க யாருக்கா கொடுக்குறாங்க. ஒரு ஆள் வந்து கொடுத்துட்டு போயிட்டார். மன்னவர் செல்வாது கொண்டு நம்ம குரான் வாழ போகும்போது நம்ம பார்ப்போம், சொர்க்கத்து உணவுகள் 3 மேலையும் அழகழகான உணவு எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தவிர கையில 1 ரூபா கூட இல்லாம போனோம். அங்க ஒரு இமாம் வேற, அவர் கீழே கல்ல பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தீங்க, என் கையில ஒரு 3000 காசை கொடுத்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கல, போனா ரொம்ப நாள் ஆச்சு, வரும்போது தான் டிக்கெட் எடுத்துட்டு வரும். காசு கையில, ஸ்வீட்ஸ், லைஃப்ல கொஞ்சம் நிறைய ஆச்சு சொல்லணும். அப்பதான் இதாச்சு. எல்லாம் இல்லாத குண்டு எல்லாம் எப்படி உருவாக்குறானோ அந்த மாதிரி நம்மளோட லைஃபை எப்படிதான் மாற்றணும். இதுக்கு இடைப்பட்டதுல பொறுத்தவரை நிறைய விஷயம் இருந்துச்சு. நான் நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல போயிட்டு நான் இருந்தேன், ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அங்கே பொறுத்தவரை நான் அங்கே கல்ச்சர் சரியில்லை. இங்கே தாலி கட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு வாழ்றாங்க, அங்கே தாலி கட்டாமல் லிவிங் டுகெதர்னு சந்தோஷமா வாழ்றாங்க. அது வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையில எந்த கல்ச்சர் நமக்கு ஆகாதோ அந்த கல்ச்சர் நம்ம தூக்கி போட்டோம். அப்படிதான் தூக்கி போட்டு வந்தேன். பின்னாடி என்ன பண்ணேன், வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு எப்படி நம்ம இதா இருக்கணும் இல்லை, அந்த மாதிரி பெங்களூர்ல போய் ஜாயின் பண்ணக்காக தான் லாவுக்கும் எனக்கு கிடைச்சிச்சு. அதே சமயத்துல போலீஸ்ல எனக்கு எஸ்ஐக்கும் கிடைச்சிச்சு. எஸ்ஐக்கு போனா லீவ் கிடையாது, ஆனா நம்ம தான் ஓனர், எல்லாமே நம்ம தான். அந்த மாதிரி தான் பின்னாடி லா படிச்சு லாயர் இருக்கு. உங்களோட நான் சொல்லக்கூடிய காலத்து இந்த இப்ப அதுக்கடுத்து லாக்கு அடுத்து உங்களுக்கு வச்சுக்கோங்க, முக்கியமான சட்டத்திட்டங்களை படிச்சுக்கணும். ஆர்டிகல் 14, 19, 21 இந்த 3மே என்னன்னா ரொம்ப முக்கியமான சட்டம். ஒரு மனிதன் ஆர்டிகல் 14 அப்படியும் போது ஆல் ஆர் ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாருக்குமே சம உரிமை இருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 19 ஒருத்தருடைய தனிப்பட்ட, அதாவது எல்லாமே, நான் இந்தியாவில் நான் ஜம்மு காஷ்மீர்ல எங்க இடத்துக்கு நான் போயிருக்கேன், இடத்துல எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். எதை வச்சு போக முடியும், ஆர்டிகல் 19 அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். ஆர்டிகல் 21 அதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பர்சனல், நீ உனக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிற சொல்றது எது, ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 21 என்ன, உனக்கு தனிப்பட்ட உன்னுடைய சொந்தத்தை சொல்றது. அப்ப ரிலிஜனை பத்தி எப்படி சொல்றது, ஆர்டிகல் 25, 26. அப்ப ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, சங்கங்கள் வச்சிருக்காங்க, நம்ம நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கிளப்புறாங்க. அப்ப நம்முடைய ஸ்பெஷலைசேஷன் நம்ம கொண்டு வந்து ஆர்டிகல் 29 என்ன பண்றாங்க, நம்ம ட்ரஸ்ட் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை எஜுகேஷனல், இல்லை வேற என்ன நம்ம இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், எல்லாம் மைனாரிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய நம்ம எல்லா தான் ஆர்டிகல் 29. அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது என்னது, ஆர்டிகல் 30. சட்ட ரிலேட்டட் நான் பேசுறது என்ன சொல்றது, ஒவ்வொரு செக்ஷனை வச்சு இன்னும் கேஸ்லா வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் A to Z சொல்லலாம். ஆனால் உங்கள்கிட்ட நான் சொல்ற ஒரு வார்த்தை, இப்போ நீங்க சொல்றக்கூடிய நண்பர் இதுக்கடுத்து உள்ள ஒரு 5 நிமிஷம் ரொம்ப முக்கியமாக நீங்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில பொறுத்தவரை ஒரு விஷயத்த முடிவு பண்றீங்கன்னா அதுல எந்த நோக்கத்தை கொண்டு பின்வாங்கிறாரு. அதுவும் உங்களுக்கு ஆளுன்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு, இந்த மதசால நீங்க இருக்கீங்க 5 வருஷம், கஷ்டமோ நஷ்டமோ கவலையோ இன்பமோ துக்கமோ எவ்வளவுதான் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக பொருந்தி கொண்டு
அடுத்த கட்டத்துக்கு போகணும் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கல்வி கலாமை எடுத்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில செயல்படுத்தின பிறகு அவன் வழிகாட்டுவான். உங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்துல பொறுத்த ஒன்னே ஒன்று மேல யோசிச்சுக்கணும். என்னைய பத்தி இந்த உலகத்துல பேசணும் அப்படிங்கும் போது இந்த ஊர்ல பேசணும், இந்த நாட்டுல பேசணும் அப்படிங்கிற உங்க பேரை சொன்னா இந்த உலகத்துல யாருமே தெரியாத ஆளே இருக்கக்கூடாது. இந்த உங்க பேரை சொன்னா இந்த உலகத்துல என்ன இருக்கக்கூடாது, யாருமே தெரியாத இருக்கக்கூடாது. யாரையாவது ஒரு ஆள் என்னவாங்க ஒவ்வொரு இதுல வச்சிருப்பாங்க. நம்ம நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நான் சொன்னேன் ரத்தன் டாட்டா பத்தி சொன்னேன், இவங்களை பத்தி சொன்னேன். நீங்க சஹாபா பத்தி இங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களா அப்ப நீங்க கேட்கலாம். உண்மையிலே சொல்ல வச்சுக்கலேன், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மல்டி மில்லியனர். அவங்கள விட வேற யாரும் இல்ல முடியாது, ஒருபோதும் ஒரு பெரிய ஆளா வந்துட முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு ரொம்ப அழகா காட்டினாங்க. 200 ஒட்டகங்கள் நிறைய சொத்துக்களோட அவங்க வரக்கூடிய சமயத்துல 2 விதமான ரிவாயத்துக்கள் வருது. ஒண்ணு அவங்க சொர்க்கத்துல தவந்து போவதாக சொல்லி அவங்களுக்கு ஒரு ரிவாயத் சொல்லுவாங்க. இன்னொன்னு அவங்க அந்த ஆயிஷால வந்து அவங்க திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா, அதாவது எப்படி ஒண்ணு சொர்க்கத்தை தவந்து போறது, இன்னொன்னு என்ன பண்றாங்க அவங்க திரும்பி சாம் தேசத்துல இருந்து மதீனாவுக்கு திரும்ப வருவாங்களா மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க ரிவாயத்துகள் வருது. அப்ப ரொம்ப அழகா என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. எப்படி அஸ்ஸதகத்து ரத்து பலா முஸீபா, எப்படின்னா வந்திருக்கக்கூடிய சமயத்துல கேட்கிறாங்க அப்துல் ரஹ்மான் 700 ஒட்டகத்துல வரதுக்கு மாதிரி சொன்னாங்களே எங்க எதையுமே காணாம அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்லலாம் இந்த மாதிரி நான் சொர்க்கத்தை தவந்து போற மாதிரி என் காலையில் ஏதோ ஒரு மாதிரி சொன்னாங்க, எது எனக்கு தடையா இருக்குன்னு கேட்டேன். எது எனக்கு தடையா இருக்குன்னு கேட்டேன், இந்த செல்வங்கள். அப்ப இது என்ன பண்ணிட்டேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மங்கள் சதக்கா செஞ்சுட்டேன். சதக்கா ரத்து என்ன பண்ணுச்சு, ஒன்ன என்னிடத்துல திருப்பி கொண்டு வந்து பலா முசீபத், என்னது பலா முசீபத்துல இருந்து என்ன பண்ணுச்சு திருப்பி கொண்டு வந்திருக்கேன். அப்ப நல்லா கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுக்கு இங்க ஒரு இடத்துல நம்ம திருப்பி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற எதை வச்சு நம்ம செய்யக்கூடிய தான தர்மம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பொறுத்தவரை இங்க என்னென்னலாம் விட்டு செல்றோமோ அது எல்லாம் ஆங்கிலத்துல வந்துடும். ஆனா நம்ம விட்டு செல்றது எதுவா இருக்கு, நீ விட்டு செல்றது எதுவா இருக்கும். எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னா ஒரு 5-6 நோட்டுக்கு மேல இருக்கேன், கதை கவிதை எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். இப்ப யூடியூப்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன், அட்வொகேட் மாஸ்டர் இந்தியன் லா இஸ்லாமிக்லாம் மோட்டிவேஷன் சொல்லிட்டு பேசி போட்டுட்டே இருக்கேன். அதெல்லாம் மூலம் பார்த்துட்டு கூட என்ன நான் என்கிட்ட உங்களுக்கு முன்னாடி சொன்னது கிட்டத்தட்ட இதெல்லாம் எதுக்கு, நான் பொறுத்தவரை நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றதை விட இது மக்கள்கிட்ட எத்தி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நான் மூத்தா போயிடுவேன். ஆனா அந்த வீடியோஸ் நான் எழுதின வார்த்தைகள் என்னவா இருக்கும் என்றும் அறிய. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ எதை விட்டு செல்கிற. இங்க சட்டத்திட்டங்கள் நீ படிக்கிறியா இல்ல இப்பவே முடிவு பண்ணிக்கோ நீ என்ன படிக்க போற. லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் பொறுத்தவரை உங்களுக்கு என்ன ஏதாவது என்கிட்ட தாராளமா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க தாராளமா. லா படிக்கணும் அப்படிங்கிற விருப்பப்படுறவங்க, இல்ல நான் வந்து என்ன சொல்றது இன்னும் படிக்கணும்னு இருக்கு, எனக்கு ஐடியாஸ் இல்லாம இருக்கு, அதுக்கு ரூட் தெரியாம இருக்கு, வழி தெரியாம இருக்கு. ஏன்னா ஒரு மனிதன் பொறுத்தவரை எந்த ரூட்ல போகணும் அப்படிங்கிற ரூட் பொறுத்த நான் படிச்சு வச்சிருக்கேன், பார்த்து வச்சிருக்கேன். உங்களுக்காக நான் கேட்கிறேன், யாராவது ஏதாவது லா படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கீங்களா? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நான் லாயர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு லாயர் படிக்கிறதுக்கு நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்றது, என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க வரைக்கும்? லாயர் இல்ல சும்மா நீங்க கேட்கறேன், சும்மா சொல்லுங்க. லாயர் படிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல, எதை வச்சு ஆசை வந்து சொல்லுங்க. யாரும் மற்றவங்க பார்த்து இதை பத்தி நீங்க சிரிக்காதீங்க தயவுசெய்து. நான் ஏன் சொன்னேன் தெரியுமா, நம்ம சிரிக்கணும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் காலமெல்லாம். நான் உங்களை மாதிரி இருக்கிறப்ப என் பக்கத்தில் நான் சும்மா சும்மா எழுந்திருப்பேன், நான் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. இதில் இன்னொன்று ஹைலைட் சொல்லுவேன் உங்களுக்கு, லால முதற்கொண்டு நான் போயிருக்க போகும்போது வாத்தியார் இங்கே தான் கேட்பாரு, தயவுசெய்து நான் கிளாஸ் எடுக்க போகிறேன், எதெல்லாம் வெளியே வந்து பேசிக்கிறோம் உள்ள மட்டும் டவுட்னு கேட்டார். ஏன் சார்
உன்கிட்ட மட்டும் பதில் சொல்ல முடியலப்பா என்னால. நான் சொல்றதுக்கான காரணம், உங்கள்ட்ட யார்கிட்ட வினாங்கள் ஒண்ணு வருதோ, யார் தனியா தெரியுறீங்களோ, டிஃப்ரெண்டா இருக்கீங்களோ, அவங்க தான் மேல வருவாங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தப்ப என்னை பார்த்தவங்க சொன்னாங்க, மல்லஹிக்க ஒவ்வொரு வைக்கணும், சிரிக்கப்படுவார் அப்படின்னு. பழமொழியா இருக்கட்டும், மந்திக்கா இருக்கட்டும், நம்ம என்ன வேணாலும் பேசலாம். நான் டிஃப்ரெண்டா இருக்கேன்னா தனியா தெரியறேன்னு இல்லை, நீ தனியா மேல வர போறேன்னு. நீ உலகத்திலேயே என்ன பண்ண போற, மேல அல்லாஹ்வால் உயர்த்தப்பட போறேன்னு அர்த்தம். அவருக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் எனக்கு தெரியல, உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் தெரியல. நான் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இருக்கிற 40 பேர் இருக்கீங்க, என்னோட படிங்க. நீங்க இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இங்க இதே மாதிரி நம்ம இன்னொரு அதாவது காலேஜ்ல பிரின்சிபலா போகலாம், எதுனா போகலாம். எல்லாருமே நான் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், வரக்கூடிய காலகட்டத்தில் பொலிட்டிக்கலா எதா இருக்கட்டும், அரசியல் இங்க பேச விரும்பல. நான் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எல்லாமே மாறக்கூடிய சமயத்துல சட்டமும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யாராவது நறுக்குன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா நீ கருது, ஹைகோர்ட் ஆர்டர் சுப்பீரியரா இல்ல கவர்மெண்ட் ஆர்டர் சுப்பீரியரா? ஹைகோர்ட். ஏப்பா கவர்மெண்ட் ஆர்டரோட ஹைகோர்ட் ஆர்டர் சுப்பீரியரா? எப்படி எப்படிப்பா? இப்ப நான் சொன்னதால லான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், எப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன பண்றாங்க, ஒரு ஐஏஎஸ் திட்டுறாங்க. ஐஏஎஸ் கேட்ட கொஸ்டின் இது, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ட்ட கேட்ட கொஸ்டின் ஹைகோர்ட் ஜட்ஜ் கேக்குறாங்க, ஹைகோர்ட் ஆர்டர் இஸ் சுப்பீரியர் ஆர் கவர்மெண்ட் ஆர்டர் இஸ் சுப்பீரியர், which one is? அப்படி கேட்கக்கூடிய சமயத்துல ஐஏஎஸ் மத்தவங்க எல்லா பற்றியும் அவ்வளவு போல இதா பேசக்கூடிய சமயத்துல எல்லாம் இது ஒவ்வொன்றுக்கும் டக்குன்னு அவங்க பேசுறவங்க அதுல தயங்க சொல்ல முடியல. ஹைகோர்ட் ஆர்டர் சுப்பீரியர் சொல்லிட்டாப்புல, அப்புறம் கேட்குறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பேச முடியும். இங்க நல்லா கவனிக்கப்படக்கூடிய விஷயம் தெரியுமா, நம்ம இஸ்லாமிய சட்டங்கள் தெரிய ஆரம்பிச்சதுக்கு மட்டும் பிறகு, நீங்க ஆலிம்க்கு ஓத வந்த பிறகு நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆலிம் நீ எம்பிஏ முடிச்சிருக்கியாப்பா அப்படின்னு அட்வொகேட்டா என்கிட்ட பார்த்து தான் பேச, இப்படி ஒவ்வொன்றும் வரையறுத்துட்டாங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணணும், லாயர்ஸ் வரும், ஜட்ஜஸ் வரும். அரசாங்கம் மாறலாம், அதான் கவர்மெண்ட், அரசாங்கம் மாறலாம். நீங்க லாயர்ஸா நீங்க எத்தனை பேர் உருவெடுக்கிறீங்களோ அத்தனை பேர் என்ன ஆகணும், உங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, நாளை உங்களை நம்பி வரக்கூடிய நிறைய வழித்தோன்றலுக்கு என்ன இருப்பீங்க, நீங்க ஒரு முன்மாதிரி. எனக்கே தெரியல ராஜா, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை ஒவ்வொருத்தவங்களையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அது உங்களுக்கே தெரியும். நான் காலேஜில் இருக்க போகும்போது என்னைய ஒருத்தன் ஒரு சின்ன பையன் ஃபாலோ பண்ணியிருக்கான். நான் என்ன ட்ரெஸ் பண்ணுறேன், என்ன சாப்பிட்றோம், அதை அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய சமயத்தில் நீ பெரிய ஆளாக வச்சு ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும், ஒருத்தவங்களுக்கு பேர் 10 100 ஆகும். நான் இஸ்லாமிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயே 2 வருஷம் இருந்தேன், தீனியா ஸ்கூல்லேயே என்ன ஒரு 2.5 வருஷம் கிட்ட இருந்திருக்கேன். 2 வருஷம் கிட்ட இருந்தேன். நான் இருந்து ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே, ஏன்னா மற்றவங்களோட நான் சொல்ற ஒரு வார்த்தை ஒன்று என்ன சொல்றது, எல்லாருமே என்னதுதான் ஈக்குவல் மட்டும் இல்லை, அந்த ஃப்ரீடம். ரொம்ப பேசிட்டு ரொம்ப நேரம் இதாகிடுச்சு, கிட்டத்தட்ட முடிச்சுக்கிறோமா, முடிச்சுக்கலாமா? இல்லை நிறைய பேர் அப்படி தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா நான் இங்க இவ்வளவு கூட சொன்னேனே, லாஸ்டா லா படிக்கும் போது நான் சொல்லலையே, நைட்டு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்து, நைட் டியூட்டி வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் காலைல போய் நான் லா படிச்சு, அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல இருந்தேன், இங்கே இருந்தேன். அப்ப ஒன் டே மட்டும் என்ன பண்றேன்னா, இப்படி வச்சு அப்படியே கண்ணை மூடிவிட்டேன். எனக்கு இப்படி வச்சு தூங்குறது எனக்கு ஒரு பழக்கம். அப்ப கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கும் போது பிரின்சிபல் என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்குன்னு பார்த்து கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. ஏன்பா அப்படின்ட்டாங்க. எல்லா பேரும் பேரை சொல்லி கொடுப்பாங்க, நான் தொப்பி போட்டு தான் இருப்பேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கே போறப்ப நம்ம தொப்பி போட்டு தான் போவேன்.
நான் எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணுவேன், நான் தொப்பி போட்டுதான். தொப்பி இல்லாம மாட்டேன், வெளியே நான் இருக்க மாட்டேன். அப்ப ஏன் பாய்னு கேட்டதுக்கு அப்புறம் அங்கிட்டு கேர்ள்ஸ் ஒரு 50 பேர் நமக்கு சொல்றோம். இங்க பாய்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். அங்கிட்ட அப்படியே அப்படி தூக்கிட்டான். அப்படியே அவன் எங்கேயோ போயிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தாய் கூட தாளாட்டும் ஒருத்தவங்க நோவாமா. நம்ம இது போது 70 தாய்க்கு என்ன சொல்றது, இவங்க நல்ல தாளாட்டு பாடுற மாதிரி நல்லா தூங்குவாங்க. அப்ப பிரின்சிபால் என்ன பண்றாங்க, இது பண்ணக்கூடிய சமயத்துல நான் கண்ண முடிக்கிட்டோம். என்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, ஏன் பாயிண்ட் கேட்டாங்கல்ல, எந்திரிச்சு நீங்க நடத்துனது ஆர்டிகல் 20 முகமது தஸ்கீர் வச்சு ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அது இது இந்த இதை பற்றி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நடத்தினாங்களோ அதை என்ன நான் டக்குன்னு ஒப்பிடிச்சு. இந்த படத்துல எதுலேயும் ஒன்று மாதிரி இருக்கோ, ஏன் ரைஃபிள் இதில் நடந்துச்சு. அப்ப சொன்ன பிறகு உடனே என்ன பண்றாங்க பிரின்சிபல், ஏன் பாய் நான் உங்கள்கிட்ட நான் என்ன நடத்துன்னு நான் கேட்கலையே, உங்களை என்ன நடத்த கேட்கலையே, ஏன் கண்ண மூடி இருக்கீங்கன்னு தானே கேட்டேன் அப்படின்னு மாதிரி அவங்க கேட்டும் போது அடுத்த நம்ம உடனே நிக்கல. இவ்வளவு நேரம் பண்ணாங்க, இங்கிலீஷ்ல பேசினாங்க, அரபிய சுத்தமா பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. நிறைய பேர் அதுக்கு என்ன மானா என்ன மீனிங்கு தெரியாமலே சில பேர் இருப்பாங்க. இன்னும் வர எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த கூட்டத்துல நம்மளும் இருந்து வந்தோம். அப்ப நான் ஒன்னே வார்த்தை சொன்னேன், என்ன சொன்னேன், மை ஐஸ் ஆர் க்ளோஸ்டு பட் பிரெயின் வாட்சிங் அப்படின்னு. இருக்கிற எல்லா பேரும் என்ன பண்ணிட்டாங்க, கிளாப் பண்ண சொல்லிட்டு சொன்ன. அவர் என்ன சொன்னார் பாத்தீங்களா, அவன் கண்ணு மூடி இருக்கான் ஆனா மூளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாரும் அவர் கிளாப் பண்ண, இருக்கிற எல்லா பேரும் என்ன பண்ணிட்டாங்க, கிளாப் பண்ண சொல்லிட்டாங்க. இடையே உட்கார்ந்துட்டு இந்த மைண்ட்ல என்ன பண்ணி தோணுச்சு, நல்ல வேலை வெளியே எடுப்பாங்க, நல்ல வேலை வெளியே எடுப்பாங்க. நமக்கு சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம முடிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட நான் சொல்ல வளர்த்து மூணே தான். உங்க லைஃப்பை பொறுத்தவரை என்ன நடந்தாலும் நெகட்டிவ் திங்ஸை பாசிட்டிவாக மாற்றிக்கணும். நான் கடைசியில் சொன்னேன் அந்த ஆர்டிகல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாருமே லாயர்ஸ்க்கு படிக்கணும் ஒரு மைண்டில் வச்சுக்கணும். நான் 2 பேர் மட்டும் சொன்னாங்க, நான் சொல்ல ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நான் மெயினாக சொன்ன ஆர்டிகல் 14 சொல்லிட்டு, அந்த ஆர்டிகல் 14 சொன்னதுக்கான காரணம் அதை வச்சு ஒருத்தவங்க கேஸ் ஃபைல் பண்ணி, நம்ம மற்றதெல்லாம் படிக்கிறதுக்கு வயது வரம்பு இருக்கு, பிஎல் படிக்கிறதுக்கு வயது வரம்பே இல்லை. 60 வயசான படிக்கலாம் இந்தியாவில். ஏன்னா இந்திய சட்டங்கிறது ஒரு மனிதனுக்கு, இந்திய குடிமகனுக்கு அவசியம் என்ன பண்ணிட்டாங்க. என் கூட படிக்கும்போது ஒருத்தர் 56 வயசுக்கு எடுத்துட்டேன். அவர் பேரம்பேத்தி எடுத்து என்ன பண்ணாரு, என்கிட்ட வந்து என்ன சார் அங்கே லீவ் விட்டுருக்காங்க, இங்கே வந்திருக்கு. அப்படி வந்து என்ன பண்ணாங்க, படிக்க ஆரம்பிச்சார். அதுக்கு அடுத்தபடியா 2வது பொறுத்தவரை லாயர் நீங்க முடிச்சது மட்டும் இல்லை, நம்ம இங்கே முடிச்சது மட்டும் இல்லை, உங்களால அதாவது முடிச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு மட்டும் போயிடாது. பணம் என்ன பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா இஸ்லாத்துக்காக நீ என்ன சேவை செய்யணும், அல்லாஹ்வுக்காக நீ என்ன பண்ணணும், உங்களால எத்தனை பேருக்கு நேர்வழி கொண்டு வர முடிஞ்ச அளவுக்கு அதை பாருங்க. கிட்டத்தட்ட அதற்கு அடுத்தபடியே கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க லைஃப்ல பொறுத்தவரை என்ன நடந்தாலும் சரி, கண்ட்ரோல் யுவர் ஃபீலிங்ஸ், கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். மறந்து